ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ஃபேஷன் டிசைனிங். இது நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸு ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் அந்த கிளாஸ் பென்சில் இருக்கு இல்லையா, மார்க்கிங் பென்சில், அதில் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். கீழே கார்பன் ஷீட் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் நான். இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு. நீங்கள் கார்பன் ஷீட் இல்லைன்னா நேராக அப்படியே நீங்கள் அந்த ஒயிட் பென்சில் இருக்குங்க இல்லையா, அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கொடி டிசைன் போட்டிருக்கேன். ஃப்ளவர் மட்டும்தான் நான் ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சேன். அது அப்படியே நான் மீதி கொடியெல்லாம் கையிலே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிட்டேன். நான் ஒரு ஃப்ளவர் மட்டும் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு அந்த இதில் வரணுன்றதுக்காக மீதி எல்லாமே நான் அவுட்லைன் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டிசைன் வேணும்னு சொல்லி கஸ்டமரே அனுப்பிச்சாங்க. அதே டிசைனே போட்டிருக்கேன் நான். பாருங்கள், நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கணும்னா, அந்த ஸ்டோன் செயின், த்ரெட்டு, ஆன்டி கோல்டு பீடு தான், சுகர் பீடு, அப்புறம் கோதுமை பீடு, ரிங் நாட் போட்டிருக்கேன். உள்ளே அந்த சக்கரை வச்சு குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். இது டிசைன் கஸ்டமரே அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு, இதே தான் வேணும்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் அதையே போட்டுட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் வரைஞ்சிருந்தேன். வரைஞ்சிட்டு அந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நேராக லைன் போட்டுற சொன்னாங்க. ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் த்ரெட் லைனு. அதில் அந்த ஒயிட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அது கோல்டு கலர் பீட்லேயே இருந்தது, கொஞ்சம் கலர் தெரியாதுன்றதுக்காக நான் ஒயிட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் யூஸ் பண்ணதுனால இப்போ அந்த மிரர் ஒர்க்கு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு லைன் சுகர் பீட் லைனு, ஒரு லைன் த்ரெட்லேயே போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் நான் ஆரி லைன் 4 லைன் வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் பீடு, அப்புறம் லோடு ஸ்டிச்சு. உள்ளே லோடுக்குள்ளே அந்த பைப்பிங் நூல் வைப்போம் இல்லையா ப்ளவுஸில், அந்த நூல் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளே ரிங் நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டு 3, அப்புறம் பீடு 3, அந்த ஃப்ளவரில் 6 இருக்கிறத 3 3ஆக பிரிச்சுருக்கேன். அதில் அந்த ரிங் நாட்டுக்குள்ளே குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 பூ போட்டுட்டு மீதி அப்படியே கொடி லைன் இழுத்தாச்சு. ஸ்லீவு, ப்ளவுஸோட ஃபுல் இதுவுமே ஒர்க் பண்ணி எடுத்தாச்சு. 2 ஸ்லீவ் பார்ட் இது. உள்ளே ரெட்டும் க்ரீனும் நானாக கொடுத்தது கலரு. எது கொடுத்தாலும் தெரியலையா, அதனால இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா அந்த ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அந்த கோல்டு கலரு, அந்த கலர் ரிங் நாட் போட்டிருந்தா சுத்தமாக தெரியாது. இந்த கலர் போட்டதுனால கொஞ்சம் நல்லா தெரியுது, அதுக்காக அந்த கலர் போட்டிருந்தோம். அப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. உங்களுக்கு அந்த கட்டிங் வீடியோலாம் எதுவுமே காட்டல. நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன்னா கட்டிங் வீடியோ வேணும், இல்லை ஒர்க் பண்ணுறது ஏதாவது வேணும்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரின்ட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே கொடி டிசைன் தான் இது. இதில் மேங்கோ டிசைன் ப்ளவுஸ் பார்டரில் இருக்குது. நான் அதை ஹைலைட் பண்ணலான்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், எங்களுக்கு இந்த டிசைனே போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இந்த டிசைன் போட்டுட்டோம். இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் எல்போ ஸ்லீவு. அதுலேயும் 5 பூ வர மாதிரி இருக்கும். ஃப்ளவர் 5 ஃப்ளவர் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.